இந்த வீடியோவில் ஸ்னாப்டீலில், அதாவது ஸ்னாப்டீல் ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் எப்படி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் snapdeal.comல வந்துட்டு இந்த பேஜோட கடைசி பகுதியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஎன் அஃபிலியேட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அஃபிலியேட் லாகின் பேஜுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி இல்லாட்டி கூட டைரெக்டாகவே affiliate.snapdeal.com இந்த மாதிரி இந்த அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே இருக்குங்களா ஜாயின் நவ், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஜாயின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்மளுடைய மெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே செட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய ஃபஸ்ட் நேம், நம்மளுடைய அட்ரஸ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இல்லாமல் இந்த ஸ்னாப்டீலில் அஃபிலியேட் ட்ராக்கிங் ஐடின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எப்படி அஃபிலியேட் ஐடின்னு சொல்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் அஃபிலியேட் ட்ராக்கிங் ஐடி. ஸோ இந்த ஐடி மூலமாக தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய ப்ரொமோஷன் மூலமாக தான் லிங்க் ஷேர் ஆகிருக்கு, இல்லை அதில் பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த அஃபிலியேட் ஐடி இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கொடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அல்லது பேன் கார்டுக்கெலாம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே ஃபார்மெட்டில் கொடுங்க. நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சுரேஷ்குமார், அதாவது ஃபஸ்ட் நேம் என்னோடய ஃபஸ்ட் பார்ட்டும் லாஸ்ட் நேமில் என்னோடய செகண்ட் பார்ட் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபாதர் நேம் தரல, இங்கே சுரேஷ்குமார் அப்படிங்கிற என்னோட நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் அல்லது பேன் கார்டு டீட்டெயில்ஸ்க்கு எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கொடுங்க. அடுத்ததான் அஃபிலியேட் டைப். இந்த அஃபிலியேட் டைப் அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோமோ, இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அல்லது ஏதாவது ஆர்கனைசேஷன் சார்பில் க்ரியேட் பண்ணுறோமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கான்டாக்ட் நம்பர். ஸோ செகண்டரி கான்டாக்ட் நம்பர் நீங்கள் தர வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் ஆல்ட்ரா இன்னொரு நம்பர் தரணுன்னா இங்கே தந்துக்கலாம். அதே மாதிரி தான் செகண்டரி இமெயில் அட்ரஸ். தெரியுது இல்லைங்களா? ஃபைனலாக அட்ரஸ் கொடுங்க, உங்களுடைய அட்ரஸ். அதே மாதிரி சிட்டி, ஸ்டேட், ஸோ இதெல்லாமே நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், அதே மாதிரி சிட்டி, ஸ்டேட், பின்கோட் நம்பர் இதெல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.